பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு ஒரு சில தெய்வ வசனங்களும் நம்ம ஒரு ஊழியக்காரனாக இருந்து ஆண்டவரை இப்படி இருக்க பற்றி முடிக்கணும். இதுதான் இந்த 3 நாட்கள் பார்த்துருக்கிறோம். இந்த மைய பொருள் என்னது? ஜெபம், வேதம். இந்த ஜெபத்தை நம்ம எப்படி கற்றுக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்து எப்படி ஜெபிக்கணும், இந்த கிறிஸ்தவனாக இருந்து நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு சில காலகட்டங்களிலே நாம் என்ன ஆகி போகிறோம் அப்படின்னா சோர்வாகி போகிறோம். அப்படிதானே? சோர்வு நமக்கு வந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் சோர்வு வருகிறது. கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் அப்படியே சோர்வு வருது, உடல் பலத்துல சோர்வு வருது, எடுத்திருக்க காரியங்கள்ல சோர்வு வருது, ஒரு வியாபாரத்திலே சோர்வு வருகிறது. ஏன்னா ஒரு வியாபாரக்காரனுக்கு வந்துட்டு நல்ல லாபம் வரல அப்படின்னா ஒரு சோர்வு. கிறிஸ்தவர்களாகி நமக்கு டெய்லி கோயிலுக்கு போறோம், டெய்லி ஜெபம் பண்றோம், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு அந்த சரீர பலத்துல ஒரு சோர்வு ஏற்படுகிறது. இன்னும் சிலவங்க ரொம்ப தூரம் நடக்கிறவங்களுக்கும் என்ன செய்யறது? ஒரு சோர்வு ஏற்படுகிறது. இப்போ கரெக்டா மணி வந்துட்டு 12:30. என்னாக 12:30 ஆகுது. நம்ம 1:30 முடிச்சிடணும். எனக்கு கரெக்டா 1 மணி நேரம் போதும். ஏன்னா ஆண்டவர் சொல்றது போல 1 மணி நேரம் என்னோட நீங்கள் விழித்திருந்து சிந்திக்க கூடாது. அப்போ அந்த 1 மணி நேரம் தான் நான் இப்பொழுது 1 மணி நேரத்தில் மட்டுமே எடுத்துக்கொள்வது. கடவுளோடு பேசுவதற்கு 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரமும் நம்ம என்ன செய்யணும்? சோர்வு இல்லாமல் இருக்கும். ஏன்னா டைம் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று. என்ன அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு இது ஒன்று. பாருங்க, திருப்பாடல் 107 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 107:5. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அப்போ ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அதுல நல்லா வாசித்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு பாருங்க, நீங்க யாருடைய புத்திரரா, யாருடைய புத்திரர்னு சொல்லி இருக்கிறதுல நீங்கள் நல்லா வாசிக்க 107:5. ஏன்னா எங்க பைபிள் அந்த வார்த்தை தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சோர்வடையாத ஒரு மனுஷன். 70 வயசு வரை ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவரை எப்போதும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனா எனக்கு ஒரு சந்ததி இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சோர்வாயிருச்சு. சாராவுக்கு வயசு எத்தனை? கருவுற்றிருக்கும் போது 90 வயசு கிளவி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன செஞ்சாரு? நமக்கு பிள்ளையே இல்ல, சரி இருக்கிற ஏற்றுக்கிறோம். கணவன் மனைவியும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க என்ன சின்ன வயசுல அவங்களுக்கு எல்லாம் அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் சின்ன வயசுல திருமணம் ஆகி, இப்ப திருமணமாகி அவர்களுக்கு குழந்தை இல்லாத போது மனசு கஷ்டங்கள் இருக்கும்ல. சாராவும் வந்துட்டு, ஏன்னா அந்த பைபிள் வாசித்தீங்கன்னா தேவ தூதர்கள் அவர்கள் இல்லத்திற்கு வந்து உணவு அருந்துகின்ற பொழுது, அடுத்த முறை நீ வருகின்ற பொழுது குழந்தை பெற்றுள்ளாள் அப்படின்ன உடனே அதுல ஒரு வார்த்தை இருக்கும், அவள் நமட்டு சிரிப்பு சிரித்தாள். இது சாத்தியமா? இந்த தேவதூதர் நகைத்தாள். ஒரு சிரிப்பு, அதாவது என்னது, ஒரு நம்ம ஒரு சிரிப்பு, நமட்டு சிரிப்பு சொல்லுவோம் இல்லையா? நமக்கெல்லாம் இது நடக்குமா? ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய அற்புத கூட்டங்கள்ல, இந்த கூட்டங்களிலே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னா நம்ம விசுவசிக்கிறது கிடையாது. ஏதோ சொல்லுற சொல்லிட்டு போகணும்.
விசுவாசங்கள் இல்லாமல் இருக்கிறோம். அதை நான் சாரால் செய்தால் ஒரு நமட்டு சிரிப்பு. இந்த தேவதூதன் உள்ள வந்துட்டு சொல்லுகின்ற பொழுது, நான் மீண்டும் ஒரு முறை வருகின்ற பொழுது நீங்கள் கருவுற்று ஒரு குழந்தையோடு இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் நம்பினாரு. ஆனா அந்த சாரால் வந்துட்டு நம்புறதுக்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு காலகட்டங்கள்ல. அப்போ அவர்களுக்கு ஒரு சோர்வு. எனக்கு காலகட்டங்கள்ல 40ல இருந்து ஒரு 70 வயசு வரவங்க கடவுள்கிட்ட போராடி அவங்க கடவுள்கிட்ட ஜெயிச்சிருப்பாங்கல்ல. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அந்த ஜெபம் இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆனா கடவுள் அவங்க பதில உடனே கேட்டாரா? கேட்கல. எந்த நேரங்களில் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த நேரங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சோர்வு இருக்கிறது. எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இந்த சோர்வு இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன்னா நான் காப்பிகளை சொல்லி 12:30 நம்ம எல்லாருக்கும் பசி சோர்வு இருக்கும். அதனால ஒரு 4 வருஷம் சோர்வை பத்தி நம்ம பார்த்துட்டு அதுல எப்படி இறைவார்த்தை வாங்கியோடு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம போவோம். எசாயா 40:30 எடுத்து வாசிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அதேதான். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இளைஞர்கள் அவன் வாலிப பையனா இருந்தாலுமே அவனுக்கு அந்த பலன் இருக்காது. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு சலாய்க்கிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஒரு தைரியம் அது எங்கிருந்து வரும் என்பது விவரிக்க முடியாத ஒரு தைரியம். எனக்கு ஓடவே முடியாது, நடக்கவே முடியாதுன்னு சொன்னவங்களாம் நாய் துரத்துனா 4 அடி செவர அசால்ட்டா தாண்டி இருக்கணும். அப்படித்தானே? அந்த திறமை நமக்குள்ள இருக்கிறது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா முடியாது அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு பயம். நாயினாலே நம்ம 40 அடி தெளிக்கிறோம். இப்போ வரும்போதும் சரி, அங்க 2 நாய் கிடந்தது. எல்லாம் அந்த தெருவில் எல்லா நாயும் குட்டி போட்டுக்கிட்டே சுத்துதுங்க. எல்லாம் குட்டி போட்டுருச்சுங்க. அது ஏதோ நம்ம அந்த குட்டியை தூக்க போறோம்னு அதுக்கு பயம். நான் நான் என்னைய காப்பாத்துறதுக்கு ஒதுக்கி போறேன். அவன் என்னன்னா இவன் குட்டியை தூக்கி, அது என்னன்னா என்னைய பார்த்து பின்னாடியே ஓடியாது அந்த குட்டி. நேற்று நைட்டு நாம என்னமோ குட்டியை கூட்டிட்டு போறோம்னா தாய் நாய் நம்மளா கடிக்க வருது. நான் பாட்டுக்கு செவனேன்னு போய்கிட்டு இருக்கப்பா. தைரியம் நமக்கு இல்ல, தைரியங்கள் இல்ல. ஆனா நம்ம சொல்லுவோம் ஆண்டவரால் எல்லாம் சாதிக்க முடியும். இல்ல, சின்ன நாய்க்கு சோறு. அப்போ இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம், இளைஞர்களுக்கு நிறைய தைரியம் இருக்குது. ஆனா அந்த தைரியம் கூட ஒரு காலத்துல சோர்வடைந்து போவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு காலமும் சோர்வடைய மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடியவர்கள். இளைஞர் இளம் பருவங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம். பசி பிணி பாராது நம்ம ஊழியக்காரங்களா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பசி முக்கியம் இல்ல. நிறைய விலங்குகள்ல நீங்க மிஷினரியா போனீங்க அப்படின்னா உணவுகள் கிடைப்பதுல தாமதம் இருக்கும். ஒரு இடங்கள்லாம் அப்படியே படுத்த முடியாது. எங்களுக்கு இந்த உடுப்பு போட்டுக்கிட்ட பொழுது சொல்லுவாங்க, நீங்கள் முள் மீது படுக்கக்கூடிய பஞ்சு மத்தியிலே படுக்கிறீர்கள். இந்த உடுப்பு போடும்போது எங்களுக்கு சொல்லுவாங்க, இது ஒரு அழகான பஞ்சு மத்தை, சௌக்கியமாக இருக்கும். எங்க போனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் பிரைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ராஜ மரியாதை இருக்கும். ஆனா நீங்க படுத்துறது என்னது? உள்படுக்கை. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் இருக்கும். கடவுள் அதுக்கு வலிமை கொடுக்கிறார். ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அடுத்த வசனம் எடுக்கிறேன். தோபித்து இருக்கா? தோபித்து இல்ல உங்கள்கிட்ட, அப்படித்தானே? அப்ப யூதித்து எடுப்போம். யூதித்தும் இல்ல உங்கள்கிட்ட. அப்ப திருப்படம் 103:4 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 103:4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எதுக்கு இணங்க? கழுகுக்கு இணங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த நாட்டுல கழுகு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வெளிநாடுகள்ல ஒரு கழுகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோ பெருசு இருக்கு.
அந்த அழகு வந்துட்டு கரெக்டா இவ்வளவு நீளம் இருக்கும். பாறையில உரசி அந்த அழகை வந்துட்டு எடுக்கும். நாங்க அதை அந்த மியூசியத்துல போய் நாங்க பார்த்தோம். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கழுகுகளின் இளமை. அது வயசாகி போன உடனே அந்த நகம் எல்லாம் கோழிகளை பார்த்துருக்கீங்களா? சைடுல ஒரு நகம் வரும். வயதாயிடுச்சு அப்படின்னா சைடுல ஒரு நகம் வளரும். அதே மாதிரி அந்த கழுகுக்கும் பெரிய நகம் இருக்கும். அந்த நகத்தை வந்துட்டு பாறையில உரசி அந்த அழகை உதுத்துடும். உதுத்து புதுசு அப்படியே வரும். நமக்கு எப்படி நகம் அடிபட்டுச்சுன்னா நகம் சில நேரம் உதுத்துரும், அப்புறம் புது நகம் முளைச்சிடும். அதே மாதிரி அதுக்கு அழகு. அப்போ அந்த இளமை போல இருக்கும். பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? பழமொழி வந்து பருவத்துல பன்னிக்குட்டி அழகா இருக்கும். பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். ஏன் அப்படின்னா அது செழுமையா இருக்கும் அப்படின்னு அதுக்காக சொல்ல வருவாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கழுகுகளின் இளமையை கொடுத்திருக்கிறார் ஊழியக்காரர்கள். அப்போ நம்ம இன்னைக்கும் இளமையாக இருக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா 12 மணி ஆயிடுச்சுன்னா மண்டை சொல்லும், அது வரைக்கும் பசிக்காது. 12 வயிறு பசிக்காது. அதனால சொல்றேன், நம்ம சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, அடுத்து ஒரே ஒரு இது நம்ம எடுத்து வாசிக்கலாம். உங்களுக்கு தானியேல் புத்தகம் இருக்கிறது. மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல, மாற்றம் சோர்வு, இந்த 2 தலைப்புல தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தியானிக்க போறோம். இந்த மாற்றங்கள் வந்துட்டு மனுஷங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க? மாறி விடுகிறாங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்க மாறிடுறாங்க, கூட இருந்தவங்க மாறிடுறாங்க, நண்பர்கள் மாறி விடுகிறார்கள். ஏன்? காலங்களே மாறி விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, காலங்கள் மாறும் என்று. தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தானியேல் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். காலங்கள் மாறி போகிறது. இன்னைக்கு எல்லாம் வெயில் பார்த்தீங்கன்னா மண்டைய குழந்தை, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குளிர்ந்து இருக்குது. காலங்கள் எல்லாம் ஒரு காலத்துல மாற போகிறது. ஆனால் மாறாத தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த மாறாத தேவன் எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவர் சில நேரம் என்ன செய்ய மாட்டாரு? மாற மாட்டாரு. எல்லாம் மாறும். மனுஷன் மாறிடுமா? காலங்கள் மாறும். இந்த பில்டிங் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரியா இருக்குமா? மாறிடும். முதல்ல இப்போ வந்தது இருக்குமா? எல்லாம் மாறும். தண்ணி மாறிடும், உடுப்பு மாறிடும், நம்ம ஆள் தோற்றம் மாறிடுவோம். நம்ம இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு இருப்போமா? இருக்க மாட்டோம். நான்லாம் நம்ப மாட்டேங்க. 10வது படிக்கும் போது சென்று ஊச்சி எடுத்து முடி இங்க வர வச்சிருக்கேன். சென்று ஊச்சி எடுத்து முடி இங்க வர அப்படின்னா முடி வரணும். கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாருங்கம்மா? ஸ்டைலா பண்ற அப்படின்னு முடிய பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டினாரு. நானு சூழ் ஊட்டினா முடி பறந்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் ஓடுனாலும் என் முடி பறக்க. கடவுள் அப்படி பெரிய அற்புதம் வச்சிருக்கிறாரு. நான் எவ்வளவு ஸ்டைல் பண்ணணும் அவ்வளவு நண்பர்கள் சொல்லி, நீ கடவுளை பைபிள் எடுத்துட்டு நீ ஸ்டைல் பண்ண தெரியுமா? அப்படி எப்படி தெரியுமா? என்னோட இது பைபிள் எப்படி எடுத்துட்டு ஏன்னா முடி இங்க வரும், இந்த கண்ணு வரும். அப்ப பைபிளை கையில வச்சுக்கிட்டு கடவுள் நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு கர்த்தர் என்ன தெரியுமா செஞ்சாரு? இங்க வா, இப்படின்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கல, உனக்கு நல்லது ஒரு பரிசு கொடுக்கிறேன், ஆசீர்வாதமான பரிசு. எப்படி தெரியுமா? இங்க வா, அம்புட்டு முடியுங்கள். நானும் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். ஐயா, எனக்கு வயசு ஆகல. எங்க அண்ணனுக்கு இன்னும் 60 ஆகுது. அவனுக்கு என்ன முடி தலை போரா இருக்குது. நான் அவனை கூட 20 வயசு சின்ன பையன், எனக்கு இப்படி முடி கொடுதே அப்படின்னு. யாரும் செஞ்ச போவோம் அப்படின்னா ஆண்டவர், ஆண்டவரை இப்படி தூக்குனதுக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்கிறீங்க. அப்ப காலங்களும் மனிதர்களும் மாறக்கூடியவர்கள். எல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளவு முடி வச்சிருந்தேன், எங்க அவ்வளவு கொடுத்தேன் அப்படின்ட்டு. கடவுளுக்கு கொடுத்துட்டேன்ப்பா, கடவுளுக்கு நான் கொடுத்துட்டேன். அவரு எதை வேணும்னு நினைக்கிறாரோ அதை தூக்கிடுவார். எதை வந்துட்டு நம்ம நேரங்கள்ல நம்ம ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அடிக்கடி வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் இந்த கண்ணாடி அதிகம் போட்டு விட்டார். இங்க வா, பாதி நேரங்கள் எப்போ பாரு படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பைபிள் படி அப்படின்னு பைபிள் கொடுத்தாரு. ஐயோ, பொடி எடுத்தாரு, படிக்க முடியல. எங்கவா கண்ணாடி. அப்ப எல்லாம் மாறக்கூடியது.
ஆனால் நம்மளுடைய தேவன் என்றுமே என்ன செய்வார்? மாறாதவர். எடுங்களா எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம மாறிடுறோம். நம்ம எல்லாமே மாறிடுவோம். ஒரு காலகட்டங்கள்ல இன்னைக்கு ஏழையா இருப்பாங்க, நாளைக்கு பணக்காரனா மாறிடுவாங்க. பணக்காரனா இருந்தவங்க எல்லாம் ஏழையா மாறிடுவாங்க. காலங்கள் மனிதர்களை மாற்றக்கூடியது. ஆனால் நாம் ஒரு காலமும் மாறாதவர்களாகி இருக்கக்கூடிய தேவனிடம் இருக்கிறோம். இந்த தேவன்கிட்ட நம்ம கேட்டா தான் கொடுப்பாரு. ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்லிருக்கோம்ல, யாக்கோபை போல புடிச்சுக்கிட்டு ஆண்டவே எனக்கு இது வேணும் அடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு. கடவுள் சொல்றாரு, கேட்கலாம கொடுக்க மாட்டேன், நீ கேளு. உனக்கு வாய் கொடுத்துருக்கிறவங்கள நீ கேளு. கேட்டால்தான் அழுத உள்ளதான் வாயில உள்ளதான் உழைச்சுக்கணும். ஏன்னா இது பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாய் இருந்தா வாடு, இல்லைன்னா வாழாவட்டியா வந்து. அப்படித்தானே? வாய் இருக்கிற புள்ள உழைக்கும். ஒரு இடத்துல வாயுக்குள்ள பிள்ளைதான். அதுக்காக ரொம்ப ராங்கித்தனம் கிடையாது. சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியதை பேசணும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். எடுங்க மத்தேயு நற்செய்தி 7:7 எடுத்து வாசிங்களேன். மத்தேயு 7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் கிடையாது. கேளுங்கள் அப்பொழுது நீ கேட்டாதான் கொடுப்பேன். உனக்கு என்ன தேவை எனக்கு எப்படி தெரியும்? நீ நிறைய தடைகள் அடிக்கிட்டே போவா. யாராவது சொல்லுவோமே, நமக்குள்ள ஒரே ஒரு தேவைகளை வைத்து நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஒரே ஒரு தேவை மட்டும், இந்த தேவைகள் மட்டும் எனக்கு போதும், இதை மட்டும் எனக்கு சலாக்கியம் பண்ணி கொடு, நான் எனக்கு வேற எதையும் கேட்கல. அப்படி இல்லை. நம்ம ஜெபம் போனாலே ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். எனக்கு, என் மாமியாருக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைக்கு லிஸ்ட் அடிக்கிட்டே போவோம். நமக்குங்கிறதோட லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு காரியங்களை குறித்து நீங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம கேட்கறது ஒன்றை வச்சு கேட்கிறதே கிடையாது. நிறைய நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன். போன உடனே அப்பா எனக்கு நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், பட 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 படன்னு அப்படியேமா இரு. 2 நிமிஷம் போதும். ஒரு விஷயமாக அமர கேள், நிதானமாக கேளு. நம்ம நிதானமாவே கிடையாது. கடவுளுக்கு போன உடனே ஸ்தோத்திரம் அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் அவர்கிட்ட அடிக்கிட்டே போறது. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ அடிக்கிட்டே போகட்டாலும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ இன்னைக்கு நம்ம தேடுதல் இருக்கணும். தேடணும் இல்லையா? நம்ம தேடுறது இல்லை, எதையுமே தேடுறது இல்லை. எதை தேடிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இப்ப பெரியதா இருக்கு. இந்த வாழ்க்கையிலே நான் எதை தேடிக்கொண்டு போகிறேன்? இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஜெபத்துல தேடுறேன். ஜெபத்துல எதை தேடுறேன்? வேதாகமம் நாம் தேடுகிறோம். எதை தேடுகிறோம்? இந்த தேடல்ங்கிறது ஒரு மிகப்பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்க எடுக்கலாம். 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நம்ம தேடல்கள் எப்படி இருக்கணும்? அறிகிறவராக இருக்கணும். எதையாவது ஒன்று அறிஞ்சுக்கிடணும், எதையாவது ஒன்று தேடணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்படியே தான் இருக்கணும். அதே இது 2 நாளாகமம் 15:2 எடுத்து வாசிங்க. 2 நாளாகமம் 15:2.
பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். கர்த்தர் என்ன சொன்னாரு? தேர்ந்து கொண்டார். இன்னைக்கு இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நம்மள அவரை தேடணும் அப்படின்னா அவரு நம்மளை தேடி வருவாரு. அதுதான் ஒண்ணு. யாக்கோபு 4:8 எடுத்து வாசிங்க. யாக்கோபு 4:8. கடவுள் இந்த வசனத்தை சொல்லுங்க. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ஹல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல போகின்ற பொழுது, நீங்க தேவ சன்னிதானத்திற்கு போகின்ற பொழுது, அவர் என் உள்ள வந்திருக்கிறான், என் மகன் வந்திருக்கிறான், நான் அவனை தேடி போகணும், நான் அவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிந்து கொள்கிறவர் அவர்தான் நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவர் நம்மளை விசாரிக்கபடியால் ஆண்டவர் நம்ம விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அருமையானது. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் எப்போவாது என் மகன் என்னை குறித்து சிந்திக்கிறானா, நான் எப்பவுமே அவன் நினைப்பாவே இருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன காரியங்களை நாம் நினைக்கிறானா, இதுதான் கடவுள் நினைக்கிறார். இன்னைக்கு ஊழிய காரியங்கள் அதை நாம் மறந்து விடுகிறோம். யோபு 10:12 எடுத்து வாசிக்கிறேன். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. கிறிஸ்தவனா இருக்கிற அப்படின்னா அந்த வசனங்கள்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஆண்டவர் ஒரு புஸ்தகம் மட்டும் கொடுக்கல, உங்களை என்ன செய்யறாங்க பாருங்க. பராமரிப்பு, the God providence. நீங்க எங்க போனாலும் அதுதான் கடவுளுடைய பராமரிப்பு. இந்த பராமரிப்பு பத்தி நிறைய பேசலாம். ஆண்டவர் என்னை பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார், விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, கடவுள் உன்னை சுகமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடவுள் ஒவ்வொரு நாளும் உன்னை சுகமாக வைத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா யோவான் 10:10 எடுத்து வாசிங்க. இதோட கனெக்ஷன் அங்க போகும். நான் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டிங் தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க கரெக்டா வந்துட்டு யோவான் 10:10 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு? கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஜீவன் மட்டுமல்ல, அது பரிபூர்ணமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் கடவுள் சொல்றார். நான் இந்த உலகத்துக்கு வந்தது மத்தவன் போல நான் கொள்ளையடிக்க வரல, மத்தவனை போல நான் தீமை செய்ய வரல. நான் உனக்காக வந்திருக்கிறேன், உனக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன். அதுவும் சாதாரண வாழ்க்கை இல்ல, பரிபூரண வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நான் இதுக்காகத்தான் அங்க வந்திருக்கிறேன். இந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு ஜெபம் செய்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, வாழ்வு உன்னை காத்துக் கொள்ளும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. நம்மள ஒரு காலத்துல ஆண்டவர் என்னைக்கு நம்மளுடைய வழியை காட்டக்கூடியவராகவே இருக்கிறார். நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? புதுச்சுக்கிட்டே இருக்கணும். புது புது மனுஷனாக, புது மனிதனாக, புது மனுஷியாக இருக்கணும். வெளிப்பாடு புத்தகம் 2:4 எடுத்து வாசிக்கலாம். வெளிப்பாடு புத்தகம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. உன்னை புதுப்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் இருக்கணும். நான் சொன்னல, நேற்று ஒரு வசனம் சொன்னேன், தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்கன்னு. யாராவது சொல்லுங்க, அது என்ன? வெரி குட். அது என்னது? சங்கீதம் 139 கடைசி வருஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபங்களை தூங்குவதற்கு, ஆண்டவரே நான் உன்னை வேதனைப்படுத்துகின்ற வழியிலே செல்லுகின்றேன், என்றும் உள்ள உங்களுடைய பாதையிலே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து
புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும் ஆண்டவரோடு இருக்கும்போது? அதுவும் சொல்றாரு. யாக்கோபு புத்தகம் 1:2 எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆனா நம்ம என்னோமா அப்படி இல்லை. கடவுள் நம்மை அதிகமாக சோதனை செய்கின்ற பொழுதெல்லாம் நம்ம மகிழ்ச்சிங்கிறதே போச்சு. வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பதே போயிருச்சு. நீங்க கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? இல்ல. இந்த நிறைவான மகிழ்ச்சிகளை கடவுள் நமக்கு கொடுக்கணும். இந்த நிறைவான மகிழ்ச்சின்னு ஒரு சின்ன கதை தான். ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு பாடங்கள், நல்ல ஒரு குணநலங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பெரியவர் 2 மாம்பழம் கொடுத்தாரு. 2 மாம்பழத்தை கொடுத்துட்டு குழந்தை கையில கொடுத்துட்டு, குழந்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு. இந்த 2 மாம்பழத்தையும் குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு அந்த தாத்தா 2 மாம்பழம் கொடுத்தாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, பாப்பா எனக்கு ஒரு பழம் தாரையா அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை தரமாட்டேன் அப்படின்னு ஒரு பழத்தை கடித்து விட்டு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம், அடடா என் பிள்ளைங்க பகிர்வு வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சேனே, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை இப்படி இருக்குதே, ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் இல்லையே, தங்கிட்ட 2 இருக்குதே, இப்போ சுட்டு கடிச்சிருச்சே, என்னடா பண்றது? அம்மா அப்படியே ஊத்துது. சரிப்பா, ஒண்ணு நீ கடிச்சிட்டு, இன்னொன்னு இருக்குல்ல அதை தாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த குழந்தைய அந்த பிள்ளை கடிச்சிருச்சு. உடனே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா, என் பிள்ளை வந்துட்டு இந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எண்ணங்களே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சு, இப்படி அந்த அம்மா கண்ணை திறந்துக்கும் அந்த பிள்ளை, அம்மா இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா பையில வாங்கிட்டு, ஏத்தனோ நான் முதல்ல உன்கிட்ட பழம் கேட்டேன், ஆனா நீ கொடுக்கல, 2மே கடிச்சிட்ட, ஆனா இப்ப கொடுக்குற அப்படின்னு. இல்லம்மா, இது கடிச்சேன், இது இனிப்பு கம்மியா இருக்குது, ஆனா இன்னொன்னு இதை விட இனிப்பு அதிகமா இருக்கு, இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த தாய் சொன்னாலாம், என் குழந்தை பக்குவப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த குழந்தையானது பக்குவப்பட்டிருந்து நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்லதை கொடுக்க வேண்டும். நம்ம கிறிஸ்தவர்கள் நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது பலங்கிறது இல்ல, நல்ல காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கடவுளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கிறிஸ்தவர்கள் ஒன்று செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து உடையாரா இருக்கணுமா? அதான் திடீர்னு அவன் உடையாரா சேர்த்தாங்க. ஆமா, ஏற்கனவே வந்துட்டு ஆண்டவரை நிறைய அதிகங்களை சேர்த்துட்டாங்க. ஆமா, கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் நட்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். இதுதான் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியது. நீங்க எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எப்பவுமே கடவுளுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்னா தனியா தெரியணுங்க. எனக்கு சொன்ன நான் கிறிஸ்தவர்கள் தனியாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்தவர்கள் எதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதேதான் தீர்த்து 2:7 இருக்கு, வாசிங்க. தீர்த்து 2:7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து, ஆமா, நீ நல்ல செயல்கள் செய்வதிலே நீயே முன்மாதிரியாக இரு. தீர்த்து 2:7 சொல்றாரு. இப்போ கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யணுமா? முன்மாதிரியாக இருக்கணும். அப்படி முன்மாதிரியாக இருந்தோம் அப்படின்னா
ஆண்டவர் நம்மோடு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் பாட்டு இயேசு கூட வருவார் பாடல் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்தோம் அப்படின்னா கடவுள் நம்மோடு வருகிறார். எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடியவர். நீங்க கிறிஸ்தவனா இருந்தனா முதல்ல வாசிச்ச அதே இதுதான். 1 தீமோத்தேயு 4:12 வாசிச்சோம் இல்லையா? எந்தெந்த காரியங்கள்ல நீ கிறிஸ்தவன் முன்மாதிரியா இருக்கையோ, நீ அப்படியெல்லாம் முன்மாதிரியா இருந்தா கடவுள் உன் கூடவே வராரு. அப்ப கரங்களை தட்டி இயேசு கூட வருவார் என்ற பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். சந்தான சந்தன சந்தானா, சந்தான சந்தன சந்தானா, சந்தான சந்தன சந்தானா, சந்தான சந்தன சந்தானா. இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் நம்மோடு வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் தன்னுடைய போர் இடங்கள் எல்லாம் என்ன பண்ணி போனாரு? ஆண்டவர் தான் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். விவிலியத்தில் வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்ய மறக்க கூடாது. அப்ப அதுக்குரிய வசனம் வேணும் இல்லையா? எடுங்க, எபிரேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதே. வெரி குட். மனப்பாடமா வச்சிருக்காங்க. நீங்க இனி அதான் விரட்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு மனப்பாடமா அடிச்சிட்டாரு. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். மறவாதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நன்மை செய்வதற்கு நாம் ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டவரோட இருக்கணும். ஆண்டவரே சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் என்ன பணி செஞ்சனோ அதை நீ செய்யணும். கடவுள் சொல்லி இருக்கிறார், உனக்கு நான் எல்லா கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகள்ல ஒண்ணு, நன்மை செய்ய மறவாதே. நம்ம கடவுளுக்கு என்ன செய்யணும்? நன்மை செஞ்சுக்கிட்டே போகணும் எல்லா இடங்கள்லயும். ஆனா நீ அப்படி நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ எந்த பங்கை தேர்ந்து கொண்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. லூக்காஸ் நற்செய்தி 10வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மரியாதை தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்கள் நன்மைகளை செய்தால், தானம் தர்மம் செய்தால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய நல்ல பங்கை தேர்ந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல பங்கு நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். ஜெபம், இந்த வேதத்துல அதனால உங்களுக்கு வேத வசனம் நிறைய நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வேத வசனத்தை நீங்க குறிப்பிடுத்திருந்தீங்க அப்படின்னா வீட்டுல போய் வந்துட்டு இதை வாசிச்சு பாருங்க ஒரு முறை. அந்த கோர்வையான வார்த்தைகள், கடவுள் நமக்கு இறை வார்த்தைகளை அனுப்பி நம்மை சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை தான் அனுப்பி தன் மக்கள் யாரெல்லாம் துன்பப்பட்டாங்களோ, நீங்க கவலைப்படாதீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை சுகப்படுத்தும்.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீங்கள் அப்படி நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அன்புக்குரியவர்களை நாம் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம இப்போ ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லிருக்கிறோம். ஒரு ஜெபத்துக்கு முன்னாடி கரங்களை தட்டி, ஏன்னா 2 பாட்டு ஏற்கனவே மறந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தை பாப்பா என் புள்ள முட்டாய் பாட்டு பாடுன்னு நினைச்சு வந்துச்சு, நீங்க முட்டாய் பாட்டே பாடலையே அப்படின்னு. முட்டாய் பாட்டு ஞாபகம் இருக்குதா? முட்டாய் மங்கலையோ பாடுவோமா அந்த பாட்டு?